எங்கே விழுந்து வர போகிறோன்னு தெரில. எனக்கு வந்து 4800 rupees ஆச்சு பைக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும். ஆனால் என் வண்டி மேலே அவங்க நிறைய லோட் போட்டனால என்னோடய டேங்க்கில் வந்து ஸ்க்ராட்ச் விழுந்து 3 டென்ட் விழுந்துச்சு. ப்ளஸ் என்னோடய ஃபோர்க் வந்து பெண்ட் ஆயிடுச்சு. ஹே கைஸ், வெல்கம் டு த சேனல். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷனுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன். பட் எனக்கு அதை பற்றி நிறைய தெரியாததுனால என்னை விட நல்லா தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு நான் ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணி உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க நம்ம போய்கிட்டே பேசுவோம். ஹே கைஸ், ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆக்சுவலாக ஒரு மோட்டோ விலாக் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் என்னோடய ஹெல்மெட்டில் வந்து ஆடியோ சிஸ்டம் வந்து செட்டப் பண்ணல, வீடியோ மட்டும்தான் இருந்தது. ஸோ இது எப்படி இருக்குன்றது எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக விண்ட் இருக்குதுன்னு தெரியும், பிகாஸ் என்னோடய ஹெல்மெட்டில் வந்து கீழே விண்ட் ப்ரொடெக்ஷன் இல்லை. ஸோ நம்ம ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கோம். அவர் பேரும் விக்னேஷ் தான். நம்ம லடாக் ட்ரிப்போட வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க. எனக்கு இந்த பைக் பார்சல் பண்ணுறதை பற்றி தியரட்டிக்கலாக தான் நாலேஜ் இருக்குது. பட் அவருக்கு வந்து ப்ராக்டிக்கலாக இருக்குது. பிகாஸ் அந்த லடாக் ட்ரிப்பில் அவரோட பைக்கை வந்து பெங்களூர்லேருந்து டெல்லிக்கு பார்சல் பண்ணி தான் எடுத்துகிட்டு போனார். ஸோ நம்ம அவர் தான் பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். ஸோ இங்கே தான் வெயிட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். சொல்லுமா? செம்ம அழகான ஸ்ட்ரெச் இல்லை இது. நார்மல் விலாகை பண்ணுறத விட மோட்டோ விலாக் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் மைண்ட் இன்னும் கிளியராக இருக்குது. நம்ம யோசிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பேசுகிறது, கேமரா கூட பேசுகிறது இன்னும் மனசுலேருந்து வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அதனால் மோட்டோ விலாக் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். அவுட்புட் எப்படி இருக்குன்னு தெரில, பட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. செம்ம அழகாக இருக்குல்ல. செம்ம ரிஸ்கியாக இருக்குது. செம்மையாக வழுக்குது வண்டி. ஃபுல்லாக சாண்டு வேறு. ரோடெலாம் ஒன்றும் கிடையாது, யாரும் போகிற இடமும் கிடையாது. சும்மா விசிட் பண்ணுறோம். செம்ம அழகாக இருக்குல்ல. செம்ம ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸு. எங்கே விழுந்து வர போகிறோன்னு தெரில. இது பாருங்களேன், செம்ம இடம் இது. இந்த சைடு ஒரு லேக்கு, இந்த சைடு ஒரு லேக்கு, நடுவில் லேண்டு. இங்கே ஏதோ பிளாட்ஃபார்ம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஃபைனலாக ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டிருக்கோம். தெரில என்ன இடம்னு. செம்ம அழகாக இருக்குது. போதும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கூட வந்து விக்னேஷ் இருக்கார். இவர் கூட தான் நான் வந்து லே லடாக் ட்ரிப் வந்து லாஸ்ட் இயர் பண்ணோம். நீங்களே வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு வந்து இந்த ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் அவ்வளோவா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால இந்த இன்ஃபர்மேஷன் வந்து விக்னேஷால் இன்னும் நல்லா கொடுக்க முடியும். அதனால தான் இன்றைக்கி அவரை கூப்பிட்ருக்கேன். ஸோ விக்னேஷ், நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் ரோட் டிரான்ஸ்போர்ட்டை நான் கவர் பண்ணுறேன். ஸோ சில பேர் வந்து நிறைய பைக்ஸ் வச்சுருப்பாங்க. பட் லே லடாக் போகிறதுக்கான பைக் எந்த பைக்குன்னு சொல்லிட்டு விக்னேஷோட ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டுமே கிடையாது. சப்போஸ் நீங்கள் சென்னையோ பெங்களூர்லேருந்து அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் தான் ஃபஸ்ட் மேட்டர். ரெண்டாவது உங்களுடைய ஸ்டே. அப்புறம் தேர்ட் பாயிண்ட் உங்களுக்கு நீங்கள் ஸ்டே பண்ணுற எல்லா ஸ்டேட்டோட லாங்குவேஜ் தெரியுமா தெரியாதா அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வரும். நாலாவது ஃபுட் ப்ராப்ளம் வரும். ஃபிஃப்த்து இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னால உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வரலாம். ஸோ சில ஸ்டேட்டில் நிறைய மழை பெஞ்சிட்டு இருக்கலாம். அதே மாதிரி வேறு ஸ்டேட் போகும்போது நிறைய வெயில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கன்ஸ்டன்ட் வரும்போது ரோட்டில் இதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ரோட் டிரான்ஸ்போர்ட் இதர் சென்னையிலேருந்து போகிறீங்களா இல்லை பெங்களூர்லேருந்து போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு குரூப்பாக போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இதே நீங்கள் சோலோ ரைடராக போனீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய ட்ரிப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அட்லீஸ்ட் ஒரு 30,000 to 40,000 சோலோ ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா யூ கேன் ஈஸிலி டூ இட்.
பட் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னாக்கா ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட் இல்லாட்டி நம்ம வந்து டெல்லியில் இருந்தோ சண்டிகரில் இருந்தோ பைக் ரெண்ட் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். இன்கேஸ் பைக்குக்கு வந்து ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட், பைக்குக்கு வந்து நான் வந்து ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இல்லாட்டி உங்களுக்கு வந்து ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட் தான் ஏன் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து சென்னையிலேருந்து பெங்களூருக்கு வந்து நிறைய சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ வீக்லி வந்து உங்களுக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா 4 ட்ரெயின்ஸ் இருக்குது. எப்படி இருந்தாலும் 2 ஸ்டேட்டில் வந்து 4 வீக்லி ட்ரெயின்ஸ் வந்து சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பெங்களூர் டு டெல்லி இல்லாட்டி சென்னை டு டெல்லி வந்து நீங்கள் வந்து 3 to 4 days மேக்ஸிமம் வந்து உங்கள் பைக் வந்து கொண்டு போக முடியும். இதே நீங்கள் வந்து ரோட்டில் வழியாக ரைட் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட் ஸ்டாப் வந்து நீங்கள் சென்னையிலேருந்து பெங்களூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாப் வந்து உங்களுக்கு வந்து ஹைதராபாத். ஸோ விச் இஸ் க்ளோஸ் டு 550 kilometers. ரெண்டாவது ஸ்டாப் வந்து ஹைதராபாத் டு நாக்பூர் விச் இஸ் அகெயின் 685 kilometers வரும். இந்த வேல்யூஸ் தப்பாக இருக்கலாம், பட் ஏறக்குறைய இந்த டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அப்புறம் தேர்ட் ஹாப் வந்து நாக்பூர்லேருந்து நியூ டெல்லி, ஃபோர்த் வந்து நியூ டெல்லியிலேருந்து மணாலி. ஸோ இந்த ஸ்ட்ரெச் போகும்போது நீங்கள் வந்து பெங்களூர்லேருந்தோ சென்னையிலேருந்தோ உங்களுக்கு நியூ டெல்லி வரைக்கும் ரோடு வந்து ஓகே ஃபைன், இது வந்து 4-way இல்லாட்டி 8 lane ரோடாக இருக்கும். பட் நீங்கள் நியூ டெல்லியிலேருந்து மணாலி போகும்போது உங்களுக்கு ரோடு வந்து சில இடத்துல பெரிய ரோடாக இருக்கும், சில இடத்துல சின்ன ரோடாக இருக்கும். அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம். நீங்கள் வந்து ஆந்திரா, கர்நாடகா, அப்புறம் மகாராஷ்டிரா இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் நீங்கள் க்ராஸ் பண்ணி போகும்போது நிறைய லாங்குவேஜ் ப்ராப்ளம்ஸ் வரும். ரெண்டாவது அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு போலீஸ் உடைய டிராஃபிக் ரூல்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் வேறு மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ கர்நாடகாவில் என்னன்னு நமக்கே நல்லா தெரியும். ஸோ டிஎன் வண்டி பார்த்தாங்கன்னாலே இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய ஸ்டாப்பேஜ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் நீங்கள் லாங்குவேஜ் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக முழிச்சு தான் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து பிரைப் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இதே நீங்கள் வந்து குரூப்பில் போனீங்கன்னா இதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ரைடர்ஸ் இருப்பாங்க. ப்ளஸ் நிறைய பேத்துக்கு வந்து நிறைய லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருக்கனால நமக்கு வந்து கொஞ்சம் டைம் கன்ஸ்டன்ட்லாம் ஆகும். ப்ளஸ் நீங்கள் இங்கேருந்து டெல்லி போகிறதுக்கு வந்து உங்களுக்கு மினிமம் வந்து 4 days தேவை. எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரைடராக இருந்தாலும் இங்கேருந்து டெல்லி வந்து க்ளோஸ் டு 2000 to 2400 kilometers இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 600 kilometers நீங்கள் ஹைவே பண்ணாலும் அந்த டிராஃபிக் கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படியும் டெல்லி போகிறதுக்கு வந்து மினிமம் 5 days தேவைப்படும். ப்ளஸ் நீங்கள் டெல்லியிலேருந்து திரும்ப லே போகிறதுக்கு வந்து இன்னொரு 5 days. ஸோ 10 days வந்து அதிலே வேஸ்ட் பண்ணிட்டீங்க. இதே நீங்கள் வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக யோசிச்சு இது நீங்கள் பைக்கை வந்து ஷிப் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த 5 days வந்து லே லடாக்கில் நூப்ரா வேலி, கார்துங்லா பாஸ் அந்த மாதிரி வந்து ஒரு 5 days வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன்னா லே லடாக்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து நிறைய லேக்ஸ் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் பேங்காங் லேக் நமக்கு வந்து சோமுரிரி லேக் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு துர்தூக் லேக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய மொனாஸ்ட்ரீஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு யோசிச்சோன்னா நமக்கு வந்து நல்லது. ஸோ ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட் பற்றி வர்றேன் அப்படின்னா ஸோ நம்ம வந்து சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் பற்றி சொல்லியிருந்தோம். ஏன் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னாக்கா இதுவும் வந்து பைக் சேஃப்டிக்காண்டி தான் சொல்கிறேன். ஸோ வென் இட் கம்ஸ் டு பைக் சேஃப்டி சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸில் வந்து இங்கேருந்து டெல்லி போகிறதுக்கு, அதாவது பெங்களூர்லேருந்தோ சென்னையிலேருந்தோ டெல்லி போகிறதுக்கு வந்து லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டாப்பிங்ஸ் இருக்கும். ஸோ வந்து ஒரு எப்படின்னா ஒரு 8 ஒரு 15 ஸ்டாப்ஸ் வரைக்கும் இருக்கும் டெல்லி போகிறதுக்கு வந்து சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜ்தானி கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ட்ரெயினில் வந்து நமக்கு லோட் பண்ணுற வெண்டர்ஸோ இல்லாட்டி லக்கேஜ் போடுற வெண்டர்ஸோ பீப்புள் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா அதனுடைய சார்ஜஸ் வந்து அதிகம். இதே வந்து நார்மல் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால் வந்து அந்த மாதிரி ட்ரெயினில் பைக் போகிறது வந்து நானே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ நான் வந்து லடாக் ட்ரிப் நம்ம போகிற ட்ரிப்பில் வந்து நான் என்ன பண்ணேன்னா நான் பெங்களூர்லேருந்து டெல்லிக்கு வந்து ராஜ்தானி எக்ஸ்பிரஸில் போட்டேன். ஸோ அப்படி போடும்போது எனக்கு வந்து 4800 rupees ஆச்சு பைக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும். இதை வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி கேட்கணும். அதாவது இந்த ட்ரெயினில் தான் எனக்கு போடணும் அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணி கேட்கணும். ஏன்னா நீங்கள் அவங்களா விட்டீங்க அப்படின்னாக்கா அவங்க ஓன் ட்ரெயினில் போட்டு விட்ருவாங்க. ஸோ அது வந்து காசு கம்மி. பட் தி திங் இஸ் வண்டிக்கு வந்து கொஞ்சம் வந்து சேஃப்டி கிடையாது. ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னாக்கா நான் ஃபஸ்ட்டு மதுரையிலேருந்து சென்னைக்கு என் வண்டி வந்து ட்ரெயினில் தான் போட்டேன். ஜஸ்ட் 450 kilometers தான். அது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் ரைடர் கிடையாது. அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா என் வண்டி மேலே அவங்க நிறைய லோட் போட்டனால என்னோடய டேங்க்கில் வந்து ஸ்க்ராட்ச் விழுந்து 3 டென்ட் விழுந்துச்சு. ப்ளஸ் என்னோடய ஃபோர்க் வந்து பெண்ட் ஆயிடுச்சு வண்டியில். ஸோ அப்படி இருக்கனால எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 6000 செலவு ஃபோர்க்கை ரெடி பண்ணுறதுக்கும் டேங்க்கில் இருந்த பெயிண்ட்டு டென்ட்டிங்லாம் பண்ணுறதுக்காக. ஸோ இட்ஸ் பெட்டர் நீங்கள் வந்து சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் வித் லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டாப்பிங்ஸ். பட்ஜெட் அதிகமாக இருந்தாலும்
பட்ஜெட் அதிகமாக யோசிச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் இங்கேருந்து சப்போஸ் பை ரோடு போனீங்கன்னா அதனுடைய ஃபியூல் சார்ஜ் போட்டுக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து ஒவ்வொரு நைட்டும் ஸ்டே பண்ணுறதுக்கான ஸ்டேயிங் சார்ஜ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுட் எக்ஸ்பென்ஸ் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் அதான் மெயின் திங் ஹியூமன் எஃபர்ட். ஸோ உங்களுடைய மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் எனர்ஜி வந்து இதில் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ். லே லடாக்கில் போய் நீங்கள் ஒரு 5 to 6 days ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் இங்கே வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கே ஸ்ட்ரெஸ் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி ஹை ஆல்டிடியூட்ஸில் வந்து ரொம்ப வண்டி ஓட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரைடிங் ஊட்டி கொடைக்கானல் ஓட்டுறத விட அது ஓட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம். அண்ட் பிகாஸ் ஆஃப் த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அது நமக்கே தெரியும். ஸோ அதனால் இந்த எனர்ஜி இந்த ரெக்கமெண்டேஷன் பை ரோட் ஃப்ரம் பெங்களூர் ஆர் சென்னை டு லே வந்து இட்ஸ் அ வெரி பேட் ரெக்கமெண்டேஷன். ஸோ நீங்கள் நிறைய ஸ்ட்ரெயின் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி டெல்லியில் போய் இல்லை எங்கேயாவது போயிட்டு சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆமாம், நீங்கள் கண்டிப்பாக. ஏன்னா மெயின்டெனன்ஸ் வந்து ஒவ்வொரு பைக்குக்கும் நம்ம பண்ணுறது வந்து once in 3000 kilometers. ஸோ இதிலே வந்து நீங்கள் டெல்லி போகிறதுக்கு 3000 kilometer ஆயிடுச்சு. அங்கே போய் நீங்கள் வந்து உங்களுடைய சர்வீஸ் பார்ட்னர் யாருன்னு சொல்லி தேடணும். ஸோ அவங்க வந்து மறுபடியும் டிலே சொல்லுவாங்க. இந்த மாதிரி 1 day ஆகும், 2 day ஆகும். ஸோ அந்த மாதிரி டைம் வந்து நமக்கு வேஸ்ட். ஸோ இன்ஸ்டெட் வந்து நீங்கள் உங்கள் ஓன் பைக்கில் தான் போகணும் அப்படின்னா யூ பெட்டர் ஷிப் இட் டு டெல்லி ஆர் சண்டிகர். அங்கேருந்து நீங்கள் ஓட்டலாம். ஸோ ஷிப்பிங் வந்து ட்ரெயினை பற்றி சொல்லியாச்சு. ரெண்டாவது வந்து இன்னொரு ஷிப்பிங் மெத்தட் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அவுட் சைடு இருக்க பார்சல் வெண்டர்ஸ் கிட்டே போகலாம். அவுட் சைடு இருக்க பார்சல் வெண்டர்ஸ் கிட்டே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி ட்ரெயின்லேயே வந்து இன்னொரு மெத்தட் ஆஃப் ஷிப்பிங் இருக்குது. அது வந்து உங்களுக்கு நீங்கள் போர் அடிக்கலை, ட்ரெயினில் போகிறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் பைக்கை வந்து யூ கேன் ஷிப் இட் அஸ் அ லக்கேஜ். பார்சலுக்கும் லக்கேஜுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பார்சல்னால் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஒரு ஃபார்ம் எழுதி கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்கள் வண்டிக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும். என்னென்னது ஆர்சி, இன்சூரன்ஸு, லைசன்ஸ், இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அஸ் அ பார்சலாக ஒரு அஸ் அ லக்கேஜ்ன்ற மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணணும். அஸ் அ பார்சல்னால் உங்கள் பைக் அங்கேயே விட்டுட்டு நீங்கள் வந்துடலாம். எந்த ட்ரெயினில் போடணும் அதுக்கான அமௌண்ட் பே பண்ணிட்டு. பட் அஸ் அ லக்கேஜ்னால் என்னென்னா நீங்கள் வந்து அந்த ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறவராக இருக்கணும். விச் மீன்ஸ் யூ நீட் டு ஹாவ் அ ரிசர்வ் ட்ரெயின் டிக்கெட் டு தட் டெஸ்டினேஷன் ஃப்ரம் டு விச் யுவர் உங்கள் பைக்கை வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு கன்ஸ்டன்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் லாஸ்ட் டைம் போயிட்டு நீங்கள் உங்கள் பைக்கை லக்கேஜாக போடுறதா பார்சலாக போடுறதான்னு உங்களுக்கு தெரியாமல் முழிச்சிட்டு அந்த டைமில் வந்து உங்களுக்கு டிக்கெட் இருந்தால் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துலையே வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கான இது இருக்கலாம். ஸோ சிம்பிள் மெத்தட் வந்து நீங்கள் முன்னாடியே வந்து ஃப்ளைட்டோ ட்ரெயினோ புக் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்றாப்புல உங்கள் பைக்கை வந்து அதே ட்ரெயினில் போகிறதுனா லக்கேஜாக போடலாம். இல்லாட்டி நீங்கள் வேறு ட்ரெயினில் சீக்கிரமாக போகணுன்ற மாதிரி போட்டிங்க அப்படின்னா பார்சலாக போட்டுக்கலாம். ப்ளஸ் எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து டெல்லியிலேருந்தோ சண்டிகர்லேருந்தோ ரைட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுக்கான 24 hours வந்து 48 hours முன்னாடி வந்து உங்கள் பைக் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்கள் ஷிப்பிங் மோடில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் பைக் ஏதாவது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அந்த ஒரு பஃபர் டைமில் நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம். உங்கள் பைக் ரெடி பண்ணுறதுக்கான ஒரு நல்ல மெத்தட் அது. ஐ மீன் ஒரு கொஞ்சம் டைம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ப்ளஸ் இன்னொரு பார்சல் மெத்தடுக்கு வரேன், விச் இஸ் அவுட் சைட் வெண்டர். அதாவது கொரியர் சர்வீஸ்ன்ற மாதிரி பண்ணலாம். நமக்கு வந்து நிறைய கொரியர் சர்வீஸ் வெண்டர்ஸ் இருக்காங்க. VRL, கேட்டி டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி இருக்காங்க. ABT சர்வீசஸ். இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இதில் வந்து உங்கள் பைக்கோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் வந்து அதிகமாகும். ஸோ க்ளோஸ் டு 7,000 to 10,000 பேஸ்ட் ஆன் த பைக். பேஸ்ட் ஆன் த பைக்குன்னு ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து அங்கே என்ஃபீல்டில் ரைட் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து KTMல பண்ணுவாங்க. சில பேர் ஹார்லியில் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த பைக்கினுடைய பேஸ் விலையை பார்த்து இவங்களும் அவங்க ரேஞ்ச் ஏற்றிடுவாங்க. ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 6,000 டு த மேக்ஸ் வந்து 10,000 வரைக்கும் போகலாம். இது வந்து டெல்லி வரைக்கும், இது வந்து டெல்லி ஆர் சண்டிகர் வரைக்கான சார்ஜ். இது வந்து வேரியஸ் லொக்கேஷன்ஸ்லேருந்து அந்தந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து சார்ஜிங். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வந்து என்னென்னா VRLலாம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் பைக்குக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேஜ் கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் சேஃப்டி தான். என்ன தான் காஸ்ட்லியாக இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் சேஃப்டி. ஏன்னா அந்த கேஜில் வந்து உங்கள் பைக் வந்து எங்கேயும் நகராது. ப்ளஸ் உங்கள் பைக்கில் மேலே எதுவும் விழுகிறதுக்கு சான்சஸ் எதுவுமே கிடையாது. வந்து அந்த 6,000க்குள்ளேயே வந்துடும். இது செப்பரேட்டாக நம்ம பே பண்ணுவாங்கல்ல. இது வந்து நீங்கள் கொடுக்குற அந்த 8,000க்குள்ளேயே வந்துடும். அதாவது அவங்க எந்த அளவுக்கு சார்ஜ் பண்ணுறாங்களோ அதுக்குள்ளேயே வந்து எல்லாமே வந்துடும். ஸோ இவங்களுக்கு வந்து என்னென்னா டாக்குமெண்ட்ஸ் தான் தேவை. பட் இதில் என்னென்னா கொஞ்சம் டைம் கன்சூமிங் ப்ராசஸ். நீங்கள் பைக் வந்து எந்த லொக்கேஷன்லேருந்து அனுப்புகிறீங்கன்றது தான் மேட்டர். சப்போஸ் பெரிய சிட்டிஸ் லைக் சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் அந்த மாதிரி அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் பைக் வந்து 6 to 8 daysக்குள்ளே கிடச்சிரும். இதே நீங்கள் ரூரல் டவுன் த சவுத் ப்ளஸ் மதுரை இல்லாட்டி வேறு ஸ்டேட்ஸ் ஆஃப் கர்நாடகாலேருந்து அனுப்பிச்சிங்க அப்படின்னாக்கா இது வந்து மெயின் ஹப்புக்கு வந்து ப்ளஸ் அங்கேருந்து ஷிப் ஆகிறதுக்கு. ஸோ இதில் வந்து 10 days வரைக்கும் ஆகும். ஸோ இதில் வந்து பெஸ்ட் வந்து என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி கொரியர் சர்வீஸ் போகிறது ஒரு அட்வான்டேஜ்.
இதில் வந்து அவங்க வந்து டோர் சர்வீஸ் கூட பைக்கை வந்து இறக்கி விட்டு போயிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் போய் அந்த ஹோட்டலில் புக் பண்ணியிருந்தீங்க டெல்லியிலேயோ சண்டிகர்லேயோனா உங்கள் ஹோட்டலுக்கே வந்து பைக்கை இறக்கி விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அது வந்து டோர் டு டோர் டெலிவரின்ற மாதிரி ஆகிடும். ரயில்வே ஸ்டேஷன் போய் எடுக்கணும் அந்த ப்ரொசீஜர்லாம். ஸோ நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போனீங்க அப்படின்னாக்கா இந்த ஷீட்லாம் எடுத்துகிட்டு போய் ஆர்பிஎஃப்ட்ட காமிச்சிட்டு சைன் வாங்கிட்டு திரும்ப அந்த பார்சல்லாம் அன்பேக் பண்ணுறதுக்கு திரும்ப யார் பேக் பண்ணாங்களோ அந்த மாதிரி போட்டோஸ் இருப்பாங்க. அவங்க வந்து திரும்ப காசு கேட்பாங்க. ஸோ லாங்குவேஜ் தெரியாத ஊரில் அது ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கனால இட்ஸ் பெட்டர் நீங்கள் வந்து இவங்கள்ட்ட வந்து ட்ராக்கிங் ஐடி இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து பேமெண்ட் ரெசிப்ட் கொடுத்துருவாங்க, எங்கே வந்து டெலிவரி வாங்கிக்கணும் இல்லாட்டி டோர் டெலிவரி என்னன்னு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் அது மாதிரி வாங்கிக்கலாம். இந்த ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவை? பைக் வந்து நம்ம பேரில் இருக்கணுமா? அப்படி நிறைய இன்டர்நெட் ஃபோரம்ஸில் வந்து பைக் வந்து உங்கள் பேர்லேயே இருக்கணும், அப்போ தான் நீங்கள் டெல்லியில் வந்து பைக் ரிசீவ் பண்ண முடியும், அங்கே நிறைய பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பைக் வந்து உண்மையிலே நம்ம பேரில் இருக்கணுமா, இல்லை அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்ன வேணுன்றது? ஓகே, ஸோ நம்ம பைக்கை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ நீங்கள் தான் ரைடர் அப்படின்னா, சப்போஸ் இது உங்கள் பைக்னா இட்ஸ் ஓகே ஃபைன். உங்களுடைய ஆர்சி செக் பண்ணுவாங்க, உங்களுடைய லைசன்ஸ் செக் பண்ணுவாங்க, ப்ளஸ் உங்களுடைய வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஐடி கார்டு லைக் ஆதார் கார்டு அந்த மாதிரி, ப்ளஸ் அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று செக் பண்ணிக்குவாங்க. இது வந்து எப்படின்னா பைக் வந்து உங்கள் பேரில் இருக்குது அப்படின்னு. இதே நீங்கள் வந்து பைக் வந்து அவங்க அப்பா பேர்லேயே இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் பிரதர் பேர்லேயே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, பைக்கோட ஓனர் யாரோ அவங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ளஸ் உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸ் லைக் ஆர்சி, இன்சூரன்ஸ் ஜெராக்ஸ், ப்ளஸ் ஒன் கவர்மெண்ட் ஐடி கார்டு, அது மட்டும் இல்லாமல் யார் ஓனரோ அவங்ககிட்ட ஒரு அத்தாரிட்டி லெட்டர் மாதிரி வாங்கிட்டு வரணும். சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து என்னோடய பிரதர் உங்கள் வண்டி நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி இவர் வந்து என்னுடைய பிரதர், ஸோ ஐ எம் ஆத்தரைசிங் ஹிம் to put my bike as parcel or carry as a luggage in this so and so train அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு உங்கள் ஐடி கார்ட்லேயும் ஒரு சைன் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இட்ஸ் ஃபைன். ஸோ அவங்க சைன் பண்ண ஒரு லெட்டர் வேணும், ஒரு அத்தாரிட்டி லெட்டர் மாதிரி ஒன்று இருந்தால் ஓகே. ஓகே, ஸோ எவ்வளோ காஸ்ட் ஆகுது இந்த பார்சல் பண்ணுறதுக்கு? ட்ரெயினில் வந்து நம்ம பேக்கேஜ் பண்ணுறதுக்கு 500லேருந்து 800 ஆகும்னு சொன்னீங்கல்ல, ஸோ அது எதை பேஸ் பண்ணி ஓகே ஸோ நீங்கள் வந்து உங்கள் வண்டியை ட்ரெயினில் ஏற்றணும் அப்படின்னாக்கா, ரெண்டு மெத்தடும் சரி. ட்ரெயினில் ஏற்றணும் அப்படின்னாக்கா நீங்களாக பேக் பண்ணிட்டு போனால் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்கேயே வந்து ஒரு போர்ட்டர்ஸ்க்கான யூனியன் இருக்குது, ஸோ அவங்க தான் பேக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன தான் நீங்கள் வந்து பேக்கிங் பண்ணிட்டு போனாலும் அவங்க வந்து அன்பேக் பண்ணி அவங்களுடைய பேக்கிங் தான் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து 0 ஃபியூல். உங்கள் டேங்க் வந்து எம்டியாக இருக்கணும், உங்கள் பைக் டேங்க் வந்து எம்டியாக இருக்கணும் ஸ்டேஷன் போயிட்டு. இன்கேஸ் எதுவும் ஃபியூல் இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்துருவாங்க, சக் பண்ணி எடுத்துருவாங்க. ரெண்டாவது வந்து பேக்கிங் வரும்போது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி உங்கள் பைக்கை பேக் பண்ண வைக்கிறது பெஸ்ட் ஐடியா. ஏன்னா நீங்கள் உங்களை வந்து என்ன பண்ணால் அவங்க வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண பார்ப்பாங்க, அங்கே போய் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து அவசரத்தில் வந்து அங்கே உள்ளே போய் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்குள்ளே பேக்கிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ எவ்வளோ சேஃபாக பண்ணியிருக்காங்கன்றது தெரியாது. என்ன தான் லேட் ஆனாலும் சரி, அவங்க வந்து உங்கள் பைக்கை வந்து உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் பேக்கிங் பண்ணுறது வந்து நல்லது. ஏன்னா சில பேர் வந்து வண்டியில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லைட்டு அந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் இல்லாட்டி ப்ளஸ் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க சேஃப்டிக்காண்டி. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து காஸ்ட்லி இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதெல்லாம் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் முன்னாடி இருந்து எந்த அளவுக்கு பேக் பண்ண வைக்க முடியுமோ பேக் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் என்ன ப்ரொசீஜர் எந்த ட்ரெயின் வேணுன்றதை சொல்லிட்டா போதும். என்னதான் இருந்தாலும் சரி, பேக்கிங்க்கு வந்து 500 to 800 வரைக்கும் போட்டோஸ் கேட்பாங்க கண்டிப்பாக. அது வந்து கொடுத்து தான் ஆகணும். அது ஆல் ஓவர் இந்தியா எந்த ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் சரி. ஸோ இட் இஸ் அகெயின்ஸ்ட் த லா, பட் வந்து கொடுத்து தான் ஆகணும் ஃபார் அவர் சேஃப்டி. ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி சார்ஜஸ் எதுவும் கிடையாது. அது ஆமாம், ஏன்னா அவங்க வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், அவங்களுக்கு வந்து போட்டருக்கான சம்பளம் வந்து தான் ஆகும். பட் என்ன சொல்கிறது, நம்ம பைக் சேஃப்டின்ற ஒரு கன்ஸ்டன்ட் பார்க்குறதுனால அவ்வளோ பெரிய ட்ரிப்பு பண்ணுறோம். ஸோ 500 to 1000 rupees வந்து பெரிய அமௌண்ட்டாக இருக்காதனால ஸோ இட்ஸ் பெட்டர் நம்ம கண்ணு முன்னாடி நல்லா பண்ண வச்சு கொடுத்தோம் அப்படின்னா இட்ஸ் ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ பைக் வந்து நமக்கு முன்னாடியே அங்கே போய் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நிற்குது. ஸோ நம்ம எப்போ போய் அதை ரிசீவ் பண்ணணும், இல்லை ரிசீவ் பண்ணுற வரைக்கும் சார்ஜஸ் ஏதாவது இருக்கா, அதை பற்றி சொல்லலாம். சொல்கிறேன். ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி பைக் வந்து நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பைக் போனால் நல்லது, ஏன்னா அந்த பைக்கினுடைய ரிப்பேரிங் அந்த மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இதே வந்து கொரியர் ஆஃபீஸ் அந்த மாதிரி நீங்கள் ப்ரைவேட்டில் போனீங்க அப்படின்னா அந்தளவுக்கு சார்ஜஸ் எதுவும் வாங்க மாட்டாங்க. ஒரு 50 or 100 rupees வாங்கிட்டு விட்டுருவாங்க. இதே ரயில்வே ஸ்டேஷனில் போய் இறங்குச்சு அப்படின்னா அந்த பைக்குக்கு வந்து பெர் ஹவர் வந்து 20 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து லேட் ஃபீன்ற மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இல்லாட்டி பார்க்கிங் சார்ஜ் இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் லைக் பெர் ஹவர் வந்து 20 rupees. இப்போ நான் லடாக் போகும்போது எப்படின்னா, நான் பெங்களூர் வந்து போட்டிருந்தேன். ஸோ நான் ஸ்டேஷனுக்கு வந்து தேர்ஸ்டே தான் ரீச் ஆகணும். நான் ஸ்டேஷனுக்கு வந்து தேர்ஸ்டே தான் ரீச் ஆனேன். பட் பைக் வந்து ஸ்டேஷனில் வந்து டியூஸ்டே நைட்டே ரீச் ஆயிடுச்சு.
ஸோ அப்படி இருக்கனால நான் Thursday ஏர்லி மார்னிங் போனதுனால எனக்கு வந்து Tuesday to Thursday அந்த ட்ரான்சிஷன் சார்ஜ் வந்து நான் வந்து க்ளோஸ் டு 300 rupees பே பண்ணேன். ஸோ இது வந்து எப்படின்னா பெர் ஹவர் வந்து நீங்கள் 20 rupees கட்டுற மாதிரி வரும். ஸோ பட் இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஏன்னா உங்கள் பைக் யாருமே தொட போகிறது கிடையாது. போர்ட்டர்ஸ் வந்து உங்கள் பைக்கை வந்து இறக்கிட்டு குடோனில் வச்சுருவாங்க. ஸோ நீங்களாக போய் உங்கள் பைக் பார்த்துட்டு அந்த ஸ்லிப்பு பேமெண்ட் ரெசிப்ட்லாம் காமிச்சிட்டு உங்கள் ஐடி கார்டு காமிச்சிட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா போதும். ப்ளஸ் நீங்கள் லேட் ஃபீ மட்டும் பே பண்ணணும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து ட்ரெயினில் நான் சொன்னேன் இல்லையா, வந்து நார்மல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், இன்னும் வந்து சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின். சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினில் வந்து லிமிடெட் ஸ்டாப்பிங், எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் வந்து லைக் ஆஸ் யூஷுவல் நம்பர் ஆஃப் ஸ்டாப்பிங்ஸ் இருக்கும், சொல்ல முடியாது. ஸோ சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினில் வந்து காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா வந்து ஸ்டாப்ஸ் தான் ரொம்ப கம்மின்றனால காசு அதிகம். இதே எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் வந்து ஸ்டாப்ஸ் அதிகன்றனால வந்து காசு கம்மி. ஸ்டாப்ஸ் அதிகமாக இருக்கும்போது லக்கேஜ் போடுற ஆளுங்க நிறைய இருப்பாங்க. ஸோ வேரியஸ் ஸ்டேட்ஸ்லேருந்து லக்கேஜ் அக்யூமுலேட் ஆகி வரும். ஸோ உங்கள் வண்டி மேலே லக்கேஜ் டம்ப் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இஃப் யூ ஆர் மெயின்லி ஃப்ரம் தி ஆரிஜினேட்டிங் ட்ரெயினோட ஆரிஜினேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து போகிறனால போட்டிங்க அப்படின்னா டம்பிங் வந்து நிறையா இருக்கும். ஸோ அதில் வந்து காசு கம்மியானா. ஸோ இட்ஸ் பெட்டர் நீங்கள் வந்து சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினில் போகிறது. பை ட்ரெயின் அப்படின்னா சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் தான் பெஸ்ட் அப்படின்றத நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து பைக்கை வந்து ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து நீங்கள் டெல்லிக்கு போட்டுடலாம். பட் டெல்லியிலேருந்து ஆல் ஓவர் இந்தியா எங்கே போடணுன்னாலும் சரி நீங்கள் வந்து லக்கேஜாக மட்டும்தான் போட முடியும். இந்த ஒரு பிரச்சனை எனக்கு இருந்தனால நான் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஸோ ஏன்னா நான் லடாக் ட்ரிப்பு முடிச்சுட்டு வரும்போது நான் வந்து டெல்லியிலேருந்து தான் ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தனால பெங்களூருக்கு. ஸோ எனக்கு வந்து நான் பைக்கை வந்து டெல்லி வரைக்கும் ஓட்டிகிட்டு தான் வரணும். ஸோ நான் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு நான் இந்த மாதிரி சொல்லும் போது தான் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, முடியாதுன்னு ஒரு ஃபஸ்ட்டு வார்த்தை சொல்லிட்டாங்க. பார்சலாக நாங்கள் போடவே மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்ட பிறகு தான் ஒரு 1/2 மணி நேரம் கேட்ட பிறகு தான் சொன்னாங்க, இந்த மாதிரி டெல்லியில் வந்துட்டு நிறைய தெஃப்ட் வெஹிக்கிள்ஸ் இருக்கனால, அதாவது டெல்லியில் மட்டும் தெஃப்ட் போகிற வெஹிக்கிள்ஸ் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து தெஃப்ட் வெஹிக்கிள்ஸ் டெல்லியில் வந்து ஆல்ட்ரேட் ஆகிறனால அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன தான் டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினலாக இருந்தாலும் யூ கேன் புட் இட் ஒன்லி எஸ் எ லக்கேஜ்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு இட்ஸ் பெட்டர் நீங்கள் டெல்லியிலேருந்து பைக் எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்கன்னா அந்த ட்ரெயினுடைய ஒரு டிக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. அது ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட்டாக கூட இருக்கலாம். நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், பண்ணாமல் போங்க. அது வந்து போர்ட்டரோட வேலை ஏற்றி வைக்கிறது. நீங்கள் கண்ணு முன்னாடி இருக்கணும்னு தேவையில்லை. நான் ஏன் லக்கேஜாக சொல்கிறேன்னா நீங்கள் இருக்கலான்ற ஒரு ஆப்ஷன் தான் சொன்னேன். ஸோ போர்ட்டர்ஸ் ஏற்றிடுவாங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து ஒரு டிக்கெட் வச்சுருந்தா போதும், லக்கேஜாக நீங்கள் ஏற்றிடுவோம். ரிசர்வ் டிக்கெட்டாக இருக்கணும். ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருந்தால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ரிசர்வ் டிக்கெட்டாக மட்டும்தான் இருக்கணும். அது எனி திங் ஸ்லீப்பர் கிளாஸாக கூட இருக்கலாம், இல்லை ஏசி கிளாஸாக கூட இருக்கலாம். தட் டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். ஸோ நான் வந்து பண்ணாதனால என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, அவசரத்தில் தத்காலில் வந்து நான் 2 டயர் ஏசி டிக்கெட் வாங்க வேண்டியதாக போச்சு. ஸோ அதுக்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 3000 ஆச்சு. ப்ளஸ் பைக்கை வந்து லக்கேஜ் சார்ஜ் போடும்போது காசு கம்மி தான் ஆச்சு, க்ளோஸ் டு ஒரு 4000 ஆச்சு. பார்சல் பண்ணுறது கிட்டத்தட்ட அதே சேம் சார்ஜஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா குறுக்கு நெடுக்க அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும். இங்கே போய் சைன் வாங்குங்க, அங்கே போய் சைன் வாங்குங்க, இங்கே போய் சீல் பண்ணுங்கள் அப்படின்றதெல்லாம் இருப்பாங்க. இதே நீங்கள் கொரியர் ஆஃபீஸ் போனீங்கன்னா, சார் இதுதான் சார் பைக்கு, இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா உங்கள் கண்ணு முன்னாடியே வந்துட்டு பைக்கை பேக் பண்ணிவிட்டு சரி ஓகே என்னன்னு சொல்லிட்டு கன்சைன்மெண்ட் கொடுத்துருவாங்க. அவங்க எந்த டேட்டில் அனுப்புகிறாங்களோ போயிட்டு அவங்க வந்து பஃபர் டைம் சொல்லிடுவாங்க. சார் 7 டேஸ்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் ஆகும் நீங்கள் எங்கேருந்து அனுப்புகிறீங்க, ப்ளஸ் எந்த டிரான்ஸ்போர்ட்டை அனுப்புகிறீங்கன்றதை பார்த்து. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரெனோன் டிரான்ஸ்போர்ட்லாம் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராக்கிங் ஐடி எல்லாமே இருக்கும், ஆன்லைனில் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக ட்ராக் பண்ணிடலாம். ஸோ ரெனவுண்ட்னா என்னென்ன சொல்லுவேன்னா, நமக்கு வந்து ஏபிடி பார்சல் சர்வீஸ் இருக்குது, கேட்டி டிரான்ஸ்போர்ட் இருக்குது, ப்ளஸ் விஆர்எல் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. ஸோ பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா விஆர்எல் இஸ் டூயிங் வெரி குட். ஸோ நீங்கள் சண்டிகர்லேருந்தோ இல்லாட்டி நீங்கள் வந்து வேறு ஸ்டேஷன்லேருந்தோ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசர்வ் டிக்கெட் தேவை கிடையாது. அவங்க வந்து பார்சலாக அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. மேஜர் கன்ஸ்டன்ட் வந்து டெல்லியில் இருக்கனால தான். பட் ஃபார் அ சேஃபர் சைட் சண்டிகரில் நீங்கள் வந்து ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணும்போதே கேட்டுக்கிறது நல்லது. ஏன்னா ஆன்லைனில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அந்த ரிசர்வ் டிக்கெட்டை நீங்கள் காமிச்சிட்டு இன்றைக்கி தான் வரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏற்ற சொல்லிடலாம். ப்ளஸ் நீங்கள் ஃப்ளைட்டில் வந்துக்கலாம். ஸோ இட்ஸ் பெட்டர் நீங்கள் ஒரு வாட்டி என்கொயர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் டெல்லிக்கு மட்டும்தான் இந்த சிச்சுவேஷன். ஸோ விக்னேஷ், தேங்க்யூ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் கொடுத்தது. என்ன நான் பேசுகிறத விட இன்னுமே நல்லா பேசுனீங்க, ப்ராப்பராக கன்வே ஆகிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்யூச்சர் வீடியோஸில் அதை கண்டிப்பாக நாங்கள் அட்ரஸ் பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.